மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும். அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நமது நியாயமான கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் ஒன்றிய அரசுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் கூட்டு நடவடிக்கை ஏற்படுத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான முன்னெடுப்பில் மிக தீவிரமாக செயல்பட்டு 22/3/2025 அன்று அந்த கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள், தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள், பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பகவந்த் மான் அவர்கள், கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் உள்ளிட்ட முக்கிய கட்சி தலைவர்கள் நேரில் பங்கேற்க ஒடிசா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். விரிவான ஆலோசனைக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது. உரிய அரசியல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் மாநிலங்களில் இது குறித்த தீர்மானத்தை சட்டமன்றங்களில் நிறைவேற்ற வேண்டும். நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து பிரதமர் அவர்களுக்கு கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் சந்தித்து கடிதம் அளித்து முறையிடுவது என கூட்டாட்சி தத்துவம், ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தினர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை, நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்த கவன ஈர்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் திரு A.K. செல்வராஜ் அவர்கள். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு A.K. செல்வராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களை வணங்கி
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து அனைத்து கட்சிகளை கூட்டி ஆலோசனை நடத்தி உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் குறித்து சட்டப்பேரவையில் பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து அனைத்து கட்சிகளை கூட்டி ஆலோசனை நடத்தினோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இது குறித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க உள்ளோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க உள்ளோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை கேரள மாநில முதலமைச்சர், தெலுங்கானா மாநில முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்ற சூழலில் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரிடம் பேச உள்ளோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து அவர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம், தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசினார். தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க உள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க உள்ளோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதை வலியுறுத்தி தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தினார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தற்போதைய நடைமுறை 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க தீர்மானம் நிறைவேற்றி உள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீர்வள ஆதாரத்துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதமானது நடைபெறுகிறது. இதில் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவடைந்த பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக இந்த டீடெலிமினேஷன் குறித்த அந்த கூட்டத்தின் குறித்தும் அதற்கு தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து மிக விரிவாக பேசியிருந்தார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டில் ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை ஆகியவை பாதிக்கப்படும் எனவும், இது மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக, குறிப்பாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக உள்ளிட்ட அந்த திட்டங்களை சுட்டிக்காட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை மணி அடித்தது இந்தியாவிலேயே முதலாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தான் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்ப்போம் எனவும் அவர் பேசியிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய தொகுதி மறு வரையறையானது 2020 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும், பிரதமர் நாடாளுமன்றத்தில் இதை உறுதியளிக்க வேண்டும், சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும், நாடாளுமன்றத்துடைய தலைவர்கள் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே அந்த
நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருப்பதாகவும் தன்னுடைய பேச்சை குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், அதோடு மட்டுமல்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கும் பிற கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொண்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கேரள மாநில முதலமைச்சர், தெலுங்கானா மாநில முதலமைச்சர் மற்றும் தென் மாநிலங்களின் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மேற்பட்டால் பாதிக்கக்கூடிய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதிகளை, அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை சென்னையில் சனிக்கிழமை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து இது குறித்து சட்டப்பேரவையில் விளக்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்திக்க உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட சூழலில் அங்கு பல்வேறு தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டன. 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்.